இப்போ G20 மாநாடு பிரேசிலில் நடந்துட்டு இருக்கு. இந்த G20னா என்ன? இதில் மொத்தம் எத்தனை நாடுகள் இருக்காங்க? இதை ஏன் உருவாக்கியிருக்காங்க? அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்தியன் பிஎம் மோடிக்கு நைஜீரியன் கவர்மெண்ட் அவங்களோட உயர்ந்த சிவிலியன் விருதை கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான இன்ஃபர்மேஷன் இல்லை கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சுக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இந்தியன் பிஎம் மோடி நைஜீரியாவை விசிட் பண்ணியிருக்காங்க. அங்கே நைஜீரியாவோட பிரசிடென்ட் போலா அகமது தினுபாவை சந்தித்து பேசியிருக்காங்க. இந்த சந்திப்பில் 2 நாடுகளுக்கு இடையில இருக்க ஒத்துழைப்பை பற்றி பேசியிருக்காங்க. குறிப்பாக டிஃபென்ஸ், எனர்ஜி, டெக்னாலஜி, ஹெல்த், எஜுகேஷன், கல்ச்சர் இந்த துறைகள்லாம் 2 நாடுகளுக்கு இடையில நல்ல ஒத்துழைப்பு இருக்கிறதாகவும். G20ல மொத்தமே 20 நாடுகள் தான், அதில் நைஜீரியா கிடையாது. 2023 இந்தியா தலைமை தாங்கி நடத்தின G20 மாநாட்டில் நைஜீரியாவோட பிரசிடென்ட்டுக்கும் இந்தியன் கவர்மெண்ட் அழைப்பு விடுத்திருந்தாங்க. நைஜீரியாவோட பிரசிடென்ட்டும் இந்த G20 மாநாட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் இயர் 2023 நம்ம இந்தியா தலைமை தாங்கி நடத்தின G20 மாநாட்டில் தான் ஆப்பிரிக்கன் யூனியனை G20ல நிரந்தர உறுப்பினர் ஆக்கினாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம இந்தியன் பிரைம் மினிஸ்டர்ஸ் யாருமே நைஜீரியாவுக்கு போனது கிடையாதான் கேட்டிங்கன்னா, ஏற்கனவே நைஜீரியாவுக்கு போயிருக்காங்க. 2007 மன்மோகன் சிங் நைஜீரியாவை விசிட் பண்ணியிருக்காங்க. அடுத்து 17 வருஷம் கழிச்சு இப்போ தான் நம்ம இந்தியன் பிஎம் மோடி நைஜீரியாவுக்கு போகிறாங்க. இந்த மீட்டிங்கில் இந்தியா நைஜீரியாவுக்கான ஹை கமிஷனர் ஜி பாலசுப்ரமணியம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஆப்பிரிக்க கண்டத்திலே அதிக மக்கள் தொகையுள்ள நாடு நைஜீரியா தான். கிட்டத்தட்ட 22 கோடி மக்கள் இருக்காங்க. 200 இந்தியன் கம்பெனிஸ் நைஜீரியாவில் $27 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2,28,000 கோடி. நைஜீரியாவில் அதிக வேலைவாய்ப்பு உருவாக்குறதுல 2வது இடத்துல இந்திய நிறுவனங்கள் இருக்கதா சொல்லியிருக்காங்க. பல ஆயிரம் பேருக்கு இந்திய நிறுவனங்கள் நைஜீரியாவில் வேலைவாய்ப்பு உருவாக்கி இருக்கதா சொல்லியிருக்காங்க. ரீசெண்டாக நம்ம இந்தியன் பிஎம் மோடி நைஜீரியா விசிட் பண்ணியிருக்காங்க. அங்கே நைஜீரியாவோட பிரசிடென்ட்டை சந்தித்து பேசியிருக்காங்க. இந்த சந்திப்பில் தான் நைஜீரியாவோட பிரசிடென்ட் போலா அகமது தினுபா கிராண்ட் கமாண்டர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி நைகர்னு நைஜீரியாவோட உயர்ந்த சிவிலியன் விருதை நம்ம இந்தியன் பிஎம் மோடிக்கு கொடுத்துருக்காங்க. இந்த அவார்டை இதுக்கு முன்னாடி 1969 குவீன் எலிசபெத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து இப்போ நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு இந்தியன் பிஎம் மோடிக்கு தான் நைஜீரியன் கவர்மெண்ட் இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. இப்போ பிரேசிலில் நடக்கிற G20 மாநாட்டில் பங்கேற்க நம்ம இந்தியன் பிஎம் மோடி பிரேசிலுக்கு போகிறாங்க. 2 ஜூலை 1997 ஏசிய நாடுகள் எல்லாத்துலேயுமே ஒரு மிகப்பெரிய நிதி நெருக்கடி வந்தது. ஒரு சில ஏசியன் கண்ட்ரீஸில் தேவையான அளவு வெளிநாட்டோட முதலீடு இல்லாதனால பொருளாதார மந்த நிலைக்கே போக ஆரம்பித்தாங்க. அதில் குறிப்பாக சொல்லணும்னா தாய்லாந்து, இந்தோனேஷியா, மலேசியா, பிலிப்பைன்ஸ், சவுத் கொரியா, ஹாங்காங், சிங்கப்பூர், தாய்வான் இந்த நாடுகள்லாம். இந்த நாடுகளோட கரன்சி எக்ஸ்சேஞ்செலாம் ரொம்பவே குறைய ஆரம்பிச்சது. இந்த நாடுகளோட பங்கு சந்தையெல்லாம் மிகப்பெரிய சரிவை சந்திச்சது. இதுலேருந்து மீண்டு உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளிலுமே ஒரு நிலையான பொருளாதாரத்தை உருவாக்குறதுக்கு உருவாக்கப்பட்டது தான் இந்த G20 கூட்டமைப்பு. இந்த G20 உருவாக்குனதே G7 கண்ட்ரீஸ் தான். G20னா குரூப் ஆஃப் 20 கண்ட்ரீஸ். இந்த உலகத்திலே மிகப்பெரிய பொருளாதாரம் உள்ள 20 நாடுகளை தான் குரூப் ஆஃப் 20 கண்ட்ரீஸ்னு சொல்லுவாங்க. இந்த கூட்டமைப்பில் அர்ஜென்டினா, ஆஸ்திரேலியா, இந்தியா, பிரேசில், சைனா, பிரான்ஸ், ஜெர்மனி, இந்தோனேஷியா, இத்தாலி, ஜப்பான், மெக்சிகோ, ரஷ்யா, சவுதி அரேபியா, சவுத் ஆப்பிரிக்கா, சவுத் கொரியா, டர்க்கி, யுனைடெட் கிங்டம், யுனைடெட் ஸ்டேட்ஸ் இப்படி இதில் 19 நாடுகள் இருக்காங்க. இந்த 19 நாடுகளை தவிர்த்து 2 யூனியனும் இருக்குது. யூரோப்பியன் யூனியன், ஆப்பிரிக்கன் யூனியன். இதில் யூரோப்பியன் யூனியனில் 27 நாடுகளும், ஆப்பிரிக்கன் யூனியனில் 55 நாடுகளும் இருக்காங்க. உலகளவில் நடக்கிற ஒட்டுமொத்த வர்த்தகத்தில் 75% இந்த 20 நாடுகளில் தான் நடக்குது. இந்த மாநாட்டில் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுமே உலக வர்த்தகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.